தகுதியுள்ள அனைவருக்கும் உரிமை தொகை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தகுதியான வாக்காளர்கள் இடம்பெறுவதை உறுதி செய்வதற்காகவே எஸ்ஐஆர் தயாரிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பேச்சு. மூத்த குடிமகளுக்கான அன்பு சோலை திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருச்சி பீமநகர் பகுதியில் நடந்த கொலை தமிழக சட்டம் ஒழுங்கின் அவலத்தை காட்டுகிறது. தவேக கண்டனம். பாதுகாப்பில் தமிழகம் தரம் தாழ்ந்துள்ளது. அண்ணாமலை காட்டம். வரும் 15ஆம் தேதி தண்ணீர் மாநாடு சீமான் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் முதல்வர் என தமிழிசை விமர்சனம். விஜயால் தனியாக திமுகவை வீழ்த்த முடியுமா? வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி. திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புதிதாக பதவியேற்பு. தலைமை ஆசிரியர்கள் வாழ்த்து. நடிகர் அபிநய் காலமானார். திரையுலகினர் இரங்கல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வு. ஒரு சவரன் 91,840க்கு விற்பனை. பீகாரில் ஜன்சுராஜ் கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். பிரசாந்த் கிஷோர் கணிப்பு. காங்கிரஸ் பயிற்சி முகாம் கூட்டத்திற்கு தாமதம். தண்டால் எடுத்த ராகுல் காந்தி. சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சேலம் வந்த மாணவர்கள் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. வடக்கு பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.1 பதிவு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.